ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம ஆகாய கங்கை அந்த ஃபால்ஸ்க்கு போனோம். ஆக்சுவலாக அது அலௌடு இல்லை. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாசிலா அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஆகாய கங்கை தான் நம்மளால போக முடியல. ஸோ அங்கே அர்ப்பளீஸ்வரர் சாமி கோயிலில் கும்பிட்டு ஸோ பக்கத்துலேயே மாசிலா அருவி இருக்குது. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே நம்ம கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நம்ம அந்த மாசிலா அருவியில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கொல்லிமலையில் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனாக இதை நான் சொல்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை சாறு மாதிரி ஒரு சூப் செய்கிறாங்க. ஸோ அங்கே மட்டும்தான் அது கிடைக்கும் அது. ஸோ அதை நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ மூலிகை தன்மை இருக்கா அதில். ஸோ அதில் பண்ணுற சூப் பார்த்தீங்கன்னா இங்கே வர எல்லாருமே அவ்வளோ டேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உடம்புல பாடி பெயின். ஸோ அது உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவு அதெல்லாம் அகற்றும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யார் கொல்லிமலை வந்தாலும் அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக இந்த ஊரே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகை பொருள் நிறைய இங்கே கிடைக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம இங்கேருந்து வெளியில் போய் நிறைய விலைக்கு அதில் ஆயிலெலாம் செஞ்சு ஸோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம இங்கே போனோம் அப்படின்னா ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒரு மூலிகை தன்மை இருக்க ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே கிடைக்கிற கண்டிப்பாக அந்த சூப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதை நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். அவ்வளோ ஒரு மூலிகைத்தன்மை இருக்குது அதில். ஸோ அவ்வளோ நல்லது அது. ஸோ சில பேர் உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க. ஆக்சுவலாக தாராளமாக சாப்பிட்லாம். நான் வந்து ஒரு 3 நாள் ட்ரை பண்ணேன். ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதெல்லாம் இங்கே விளையுறதானே? எப்படிண்ணா இது படி? 220ங்க. கால் கிலோ விட அதிகமாக வரும். அது கலந்து இருக்கிறது அது 350. இது வாங்கிட்டு போனால் ஒரு வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்க. நாளைக்கு தான் போவேன். ஆகாய கங்கை ஃபால்ஸ்க்காக தான் வந்தேன். இன்றைக்கி க்ளோஸ்டு. நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்களா? போயிட்டு போகும்போது வருவேன். நான் வந்து வாங்க. அங்கெல்லாம் ரேட் அதிகம். ஓ அப்படியா? அங்கே 400 400ரூவாயா? 400 மிளகு 800. ஓ 750 தான். சரி, போகும்போது பார்க்குறேன். எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல. ரூமில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். நாளைக்கு தான் சென்னைக்கு போயிடுவேன் ஸ்ட்ரைட்டாக. சரி, ஓகே, போகும்போது வரேன். ஓகே. பா, இதுவும் செமையாக இருக்குது. இதுவும் மேலேருந்து தான் விழுது. எதுமா மூட்டு வலிக்கு போடுறதா? அதில் சூப் இங்கே விற்கிறாங்களா? அது இதில் செய்கிறதானா? ஓ, ஆனால் இங்கே மட்டும் தான் கிடைக்கும்ல? சரிம்மா, நான் வரும்போது வாங்குறேன். நான் மெட்ராஸ்மா. நாளைக்கு ஆகாய கங்கை ஃபால்ஸ் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வருவேன். நாளைக்கு திறக்கிறாங்களா கன்ஃபார்மாக? இல்லை, நாளைக்கு திறக்கிறாங்களா சொன்னாங்க. ஃபாரஸ்ட்டில் க்ளீன் பண்ணிட்டாங்களா? நாளைக்கு ஓப்பனா. அதனால தான் அதுக்காக தான் இப்போ தங்க போகிறேன் இன்னொரு நாள். ஐயோ, திறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நம்ம வேறு இன்னொரு நாள் ஸ்டே பண்ணுறோம். ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை மிஸ் பண்ணக்கூடாது. பார்ப்போம். பசங்க வந்தானுங்க, ஆளுக்கு காணும். ஆக்சுவலாக இங்கே இருக்க எல்லா தண்ணியும் மூலிகை தண்ணியாங்க. இந்த ஃபாரஸ்ட் இது உள்ள இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இங்கே ஆக்சுவலாக கூட நம்ம விலை கேட்டோம் பாருங்கள். இவங்க எல்லாம் சேல் பண்ணுறாங்க. அந்த மூலிகை பொருள்லாம் வந்து இங்கே மட்டும்தான் கிடைக்கும். இங்கே இருக்கிறது ஏதோ சம்திங் ஏதோ ஸ்பெஷல் இது. ஸோ அதை செஞ்ச சூப்பு எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க. போகும்போது நம்ம அதை பொடி வாங்கிட்டு போவோம். வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு சாதுக்கு தெரியாமல் கொடுத்துடணும் என் பொண்ணுக்கு. ஸோ ஓகே, வந்துட்டோம். பரவாயில்ல. ஆகாய கங்கை பார்க்கலனாலும் மாசிலா அருவி செமையாக இருக்குது. ஆக்சுவலாக காலியாக இருக்குங்க. பரவாயில்ல, நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். வாவ், சூப்பராக இருக்குது. குற்றாலம் மாதிரி தான் இருக்குது. குளிச்சிட வேண்டியது தான்.
நோயாளிலாம் இருக்காங்க, பயந்து ஸோ இந்த ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாசிலா அருவியில் ஒரு 30 மினிட்ஸ் நான் குளிச்சிருப்பேங்க, ½ அன் ஹவர். ஸோ அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆக்சுவலாக நான் குற்றாலம் இப்போ நம்ம நிறைய இடம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். குற்றாலம், மூணாறுலாம் ஃபால்ஸில் குளித்தேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொஞ்சமாவது ஆர்டிஃபிஷியல் இருக்கும். ஆக்சுவலாக குற்றாலத்துலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி டைரெக்டாக நம்ம மேலே வந்து விழாது. ஸோ அது வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, வர பாதை, அது சில ஆர்டிஃபிஷியலாக நம்மளுக்கு வெட்டியிருப்பாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம மேலே படாமல். பட் இது இங்கே இருக்க எல்லா ஃபால்ஸும் அங்கே இருக்கவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. ஸோ எங்கேயுமே அந்த தண்ணி வர பாதையை வெட்டி விடாமல், ஸோ அது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அது விழுறதே ஃபோர்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குங்க. ஸோ கொல்லிமலையில் எல்லா ஃபால்ஸும் மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோ ஒரு வர்த்து. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போதே தண்ணியை குடிச்சிட்டு அம்மா குளிங்க, ஒன்றாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்ட் ஆகாதான். ஸோ குளிச்சாச்சுங்க நம்ம. ஆக்சுவலாக ரொம்ப வர்த்து இது இந்த ஃபால்ஸு. ஆக்சுவலாக ஆகாய கங்கை வந்து குளிக்க முடியல, ஒரு அது இப்போது நாளைக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அலோவ் பண்ணாலும் குளிக்க முடியாது. ஸோ பத்திங்க வந்து குளிச்சிடலாம். சாது வர்த்துங்க இது. ஸோ ஆகாய கங்கை ஃபால்ஸில் வந்து நம்மளால் குளிக்க முடியல. ஸோ அதுக்காக தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன். ஏன்னா அந்த ட்ரெக்கிங் நம்ம போனோம். ஸோ ஆக்சுவலாக இது மாசிலா அருவி. ஸோ இதுவும் சேம் ஹைட்டு தான் கம்மி. பட் ஆகாய கங்கையில் போனாலும் நம்ம குளிக்க முடியாது, சும்மா அந்த சாரலில் நனைய தான் முடியும். பட் வந்து இங்கே குளிச்சிட்டோம் நம்ம. ஸோ வர்த்துங்க, சூப்பர், செம. உடம்புலாம் வலிலாம் போய் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ சூப்பர். நெக்ஸ்ட் நாளைக்கு ஆகாய கங்கை பார்ப்போம். కారమైన మిరపకాయ ఇంత సైజ్ ఉంటుంది. ஆனால் ரொம்ப காரமாக இருக்குமோ? பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. எல்லாம் இப்போ இங்கே சாப்பிட்றோம். எவ்வளோ இருக்காது? 2 4 6 இல்ல பரவாயில்ல. நீங்க கொடுக்கறது எனக்கு கிஃப்ட். அது வந்து இப்போ எவ்வளோ ஆச்சு? 150 ரூபாய்க்கு சில்லறை இல்லை அப்பவும். ஸோ மாசிலா அருவியில் குளிச்சுட்டு, ஸோ அங்கே இருக்க பக்கத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டரில் எட்டுக்கை அம்மன் கோவில் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க இது. ஸோ இது இந்தியா லெவலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோவில். ஆக்சுவலாக இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, கொல்லிமலை. இந்த மலையில் இருக்க ஃபுல்லாக எல்லா மக்களுக்கும் காவல் தெய்வமே இந்த எட்டுக்கை அம்மன் தான். ஆக்சுவலாக இவங்களுக்கு கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ இந்த எட்டுக்கை அம்மன் ஹிஸ்ட்ரி நான் சர்ச் பண்ணி கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கோவிலை பற்றி அங்கே கேட்டோம். நானும் கொஞ்சம் சர்ச் பண்ணி அந்த டீட்டெயில் சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக கொல்லிமலையில் இந்த கொல்லிப்பாவை, ஸோ இந்த அம்மன் தான் பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மன் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சித்தர்கள், நிறைய மூலிகைகள், ஸோ அதால் சூழப்பட்ட ஒரு இடம் இது. ஆக்சுவலாக இப்போது அந்த மக்கள்லாம், சித்தர்கள் நிறைய பேர் அந்த மலையில் இருக்காங்க, உழவிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலாக பல நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நிறைய சித்தர்கள்லாம் வந்து இங்கே வந்து தவம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ அப்படி அவங்க தவம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய அசுரர்கள், அங்கே இருந்த விலங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தவம் பண்ணுறத ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஸோ தவம் பண்ண விடாமல் தடுத்துருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்கள்லாம் சேர்ந்து ஸோ ஒரு அம்மனை உருவாக்கி, ஸோ அந்த அம்மன் மூலியமாக பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த அந்த அரக்கர்கள், அந்த விலங்குகள், அது எல்லாத்தையும் ஸோ அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண விடாமல்
இது பண்ணியிருக்காங்க, தடுத்திருக்காங்க. ஸோ அந்த அரக்கர்களும் அவங்க தான் வதம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கும்பிட்ட அந்த சித்தர்கள் கும்பிட்ட அந்த சிலை இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்ச நாள் பல நூற்றாண்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா மண்ணுல புதைஞ்சிருக்கு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் மேய்ச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு அடியில ஏதோ தோண்டி இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிலை, அந்த சித்தர்கள் கும்பிட்ட அந்த சிலை மண்ணுக்குள்ள இருந்திருக்கு. அதை பார்த்து அந்த மாடுகள் வந்து அலறி அடிச்சுன்னு ஓடிட்டு இருக்குங்க. ஸோ அங்க இருந்த மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு அந்த சிலையை பார்க்கும்போது, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலை 8 கையோட இருந்திருக்க ஒரு அம்மன் சிலையா இருந்திருக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள காக்க வந்த அம்மன். நம்ம ஊர்ல இத இந்த அம்மன வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்ணி, ஸோ வச்சு நம்ம கும்பிடுவோம். சுயம்புவா வந்த அம்மன் இது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு காவல் தெய்வமா கொல்லிப்பாவை அப்படின்ற பேர்ல 8 கை இருந்ததுனால 8 கை அம்மன் சொல்லிட்டு கும்பிட்டுருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேற மாரி சொல்றாங்க. அந்த ஊர்க்காரங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சித்தர்களே அ அந்த அரக்கர்கள அழிக்கிறதுக்காக அம்மன் கிட்ட வேண்டுனதாவும், அந்த அம்மன் வந்து அ அ வந்து அந்த அசுரர்கள அழிச்சாங்க அப்படின்ற மாரி இன்னொரு கதையும் சொல்றாங்க. ஆம். ஸோ இந்த மாரி 2 விதமா கதை இருக்கு. பட் எப்படியோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க ஒரு கோயிலுங்க அது. எவ்வளோ தூரம் ஐயா? ரொம்ப தூரமா? உள்ளே நடக்கணுமா? ஓகே. எவ்வளோ தூரம் ப்ரோ? ரொம்ப தூரம் போகணுமா? இங்க வாருங்க. ஆமா, சூடா குடிக்கணுமாமா? சூடா சாப்பிட்டதுன்னா நல்லா இருக்கும். ஸோ ஆக்சுவலாக 8 கை அம்மன் கோவில் கொல்லிமலையில் எல்லாமே ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. சூப்பா. என்னம்மா அது பலாப்பழமா? அது என்ன பண்ணணும் வாங்கிட்டு போய்? ஓ, சூப் வைக்கிட்டு சாப்பிடலாமா? சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காய்கறியாவது மதக்கடி சாப்பிடுவோம். சரி இருங்கம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக எல்லாம் ஆயுர்வேதிக் ஐட்டம், மூலிகை ஐட்டம் எல்லாமே இங்கே நிறைய கிடைக்குது. சூப்பருங்க, எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா இப்போ நம்ம படி ஏறிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கு மேல ஒரு ஷெட் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த படி அந்த ஷெட் கிடையாது. அந்த படி மட்டும் தான் இருக்கும். ஸோ அங்க ஏறி போறதுக்கு வெயில்ல அவ்வளோ கஷ்டமா இருக்குமாம். ஆக்சுவலா நம்ம டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ இந்த கோவில்ல வேண்டி அவங்களுக்கு நடந்துதாம். ஸோ அந்த லாரன்ஸ் மாஸ்டர் தான் அந்த ஷெட்டு போட்டு குடுத்ததா நெறைய பேர் சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த கோவில்லயும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல உபயம் ராகவா லாரன்ஸ் டான்ஸ் மாஸ்டர் சென்னை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் இது என்ன உபயம் பண்ணாரு அப்படின்னு டீட்டெயில் மென்ஷன் பண்ணல. பட் அங்க இருந்தவங்க இந்த ஷெட் போட்டு குடுத்ததா சொல்றாங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த கோவில் அந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் அது நல்லா ஜூம் பண்ணி எடுத்திருப்பேன் வீடியோ ஆக்சுவலா. அ பார்த்தீங்கன்னா, அருள்மிகு ஸ்ரீ கொல்லிப்பாவை அ உபயம் போட்டு எட்டுக்கையம்மன் உபயம் போட்டு ஆர். ராகவா லாரன்ஸ் அ டான்ஸ் மாஸ்டர் சென்னைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ரொம்ப தெய்வத்த நம்புறவரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அம்மன நெறைய பேரு அந்த கருவறையில இருக்க அம்மன வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அங்கேயே போட்டிருக்கு ஃபோட்டோ, வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு. அங்க இருந்த நெறைய பக்தர்களும் சொல்றாங்க, "வீடியோலாம் எடுக்காதீங்க" அப்படின்னு. நம்மளால எடுக்க முடியும். பட் வந்து அவங்க நம்பிக்கை சில விஷயம் அவங்க நம்புறாங்க. ஸோ அந்த நம்பிக்கைய நம்ம கெடுக்கக்கூடாது. ஸோ அதனால நான் வீடியோ எடுக்கல. பட் அங்க இருந்த ஃபோட்டோ பக்கத்துல ஒரு ஃபோட்டோலாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத நான் வீடியோ எடுத்தேன். அந்த அம்மன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ என் பசங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்காகவும், நம்ம வீடியோல வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அந்த ஃபோட்டோவ மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். அதுவும் ஆக்சுவலா சரியா வரல வீடியோ. ஸோ சில நம்பிக்கை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அந்த ஊர்க்காரங்கலாம் நம்மளும் அத ஃபாலோ பண்ணணும். ஸோ வீடியோ, ஃபோட்டோலாம் இங்க எடுக்காதீங்க. நெறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அந்த மணி இருக்குங்க ஆக்சுவலா. எல்லா மணியிலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க வேண்டுதல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தாயத்து மாரி ஒரு செம்புல அது சேல் பண்றாங்க. ஸோ அதுல ஒரு பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேண்டுதல எழுதி அந்த தாயத்து மாரி அந்த இதுல செம்பு தகடுல வச்சு, அந்த கோவில் மணியில கட்டுறாங்க. ஸோ அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலா நான் குழந்தை இல்லாதவங்களுக்கு நெறைய பேர் இங்க வேண்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாரி வேண்டுனவங்க நெறைய பேர் இங்க அவங்க குழந்தையோட வந்தாங்க. நம்மளும் கேட்டோம். கேட்டதுக்கு சொன்னாங்க, "ரொம்ப சக்திங்க. நாங்க இந்த மாரி இத்தன வருஷமா குழந்தை இல்ல. நம்ம வேண்டுனோம். ஸோ குழந்தை பொறந்திருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்க கோயிலு. என்னடா இவன் பாசிட்டிவ் எனர்ஜிய பத்திலாம் பேசுறான் அப்படின்னு நினைக்கலாம். பட் கொல்லிமலையில பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல அவ்ளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. ஆக்சுவலா ராகவா லாரன்ஸ் மாஸ்டரே பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்காங்க. அவங்க வேண்டுதல் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னா பார்த்துக்கங்க. ஸோ ரொம்ப ஒரு நம்பிக்கையா இந்த கோயிலுக்கு வாங்க. ஸோ அவ்ளோ ஒரு ட்ரெடிஷ்னலான கோயில் இது. ஸோ இந்த கோவில்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ப அந்த பேரச்சரை அர்ச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ₹5 டோக்கன் அது. ஸோ அது எத்தன பேர் நம்ம அர்ச்சனை பண்ணணுமோ அத்தன பேருக்கு அந்த டோக்கன் வாங்கணும். ஸோ நான் அதே மாரி பார்த்தீங்கன்னா, அங்க டோக்கன் வாங்கி ஸோ என் தங்கச்சி, என் 2 பொண்ணுங்க, எங்க அம்மாக்காக அங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணேன். ஸோ இந்த கோவில் வந்தா கண்டிப்பா அர்ச்சனை பண்ணுங்க. ஆக்சுவலா கேமரா எடுக்க முடியலங்க. சாமிய கேமரா எடுக்கலாம்னு பார்த்தா முடியல. ரொம்ப ட்ரெடிஷ்னலான கோவில் இது. நம்ம மற்ற கோயில் மாரி கிடையாது. சில ட்ரெடிஷ்னலாக பூஜை நம்ம இந்த படத்துலலாம் பார்ப்போம் பாருங்கள். வில்லேஜ் சைட்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி சில ட்ரெடிஷ்னலான பூஜைலாம் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது தரிசனம். ஸோ அவ்வளோதாங்க. நல்ல தரிசனம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஆக்சுவலா நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு தெரியுதுங்க. ஆக்சுவலா என்னடா இவன் வைப்ரேஷன், குட் வைப்ரேஷன் பத்திலாம் பேசுறான். என்ன இது அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ எந்த இடத்துல வந்தா நம்ம மனசு வந்து எந்த ஒரு சங்கடமும் இல்லாம, நம்ம வீட்ட பத்தி எந்த நெனப்பும் இல்லாம, ஒரு அமைதியா, ஒரு காமா, ரிலாக்ஸா நம்ம ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா? நான் கடந்த ஒரு 4 வருஷம், 3 வருஷத்துல அப்படி ஒரு சில விஷயம் நானு நெறைய இடம் போயிருக்கேன். நான் மூணாறு எல்லா இடமும் சுத்துனாலும், ஸோ வீட்டு ஞாபகமா இருக்கும். ஒரு மாரி எதனா ஒரு யோசனை பண்ணிட்டே இருப்போம். பழைய பழைய காலத்துல, பழைய நேரத்துல நம்ம பட்ட அந்த சில பிரச்சனைகள் அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். பட் இந்த கோவில்ல என்டர் ஆனதுலேருந்து திருப்பி நான் கீழ இறங்குன வரைக்கும், அப்படி ஒரு எனக்கு ஃபீலிங்கே இல்லங்க. மனசு ரொம்ப அமைதியா, ரிலாக்ஸா ப நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஒரு எனர்ஜியா ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா? புதுசா எந்த பிரச்சனையுமே இல்லாம. ஸோ அதுதாங்க பாசிட்டிவ் எனர்ஜி. அப்படிதான் நான் நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி தான் இருந்துச்சு இந்த கோவில்ல எனக்கு. ஸோ நீங்களும் வந்து பாருங்க. ஸோ நல்ல கோவிலு. வந்து நல்லா வேண்டிக்கங்க அம்மன. ஸோ மனசே ஒரு அமைதியா இருக்குங்க. அவ்வளோதாங்க. நான் ரூமுக்கு கிளம்பிட்டே இருக்கேன். பாய். ஸோ ஃபைனலா எப்பவும் மாரி ஃப்ரீயா, கூலா நான் அப்லோட் பண்ற வீடியோலாம் பாருங்க. ஸோ இந்த கொல்லிமலை நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லைஃப்ல. ஸோ மறக்க முடியாத நெறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லைஃப் ரொம்ப ஷார்ட்டுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. பாய்ங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.